ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டுடைய கடைசி என கடைசி மாதமானது நடக்குது. இந்த கடைசி மாதத்துலேயும் கடைசி நாள் மிக முக்கியமான நாளாக வர இருக்குது. ஆன்மீக ரீதியாக அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பருடைய 30ஆம் தேதி ஒரு ஆன்மீகத்துக்கு மிக முக்கியமான நாளாக அமைந்திருக்கு. அன்றைக்கி தமிழ் மாதம் மார்கழியுடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா சக்தி வாய்ந்த மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் ஏகாதேசியானது வருது. இந்த மார்கழி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏகாதேசிக்கு பிறகு இதெல்லாம் நடக்கும் என்பது சிறப்பு பலன்களாக குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய பலனை இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த ஏகாதேசி மற்ற மாதங்களில் வரக்கூடிய நார்மலான ஏகாதேசி கிடையாது. மகா சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதேசி. இந்த வைகுண்ட ஏகாதேசியில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகாரம் செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு செல்வ வளங்கிறது பெருகும், வாழ்க்கை விதியும் மாறும். ஸோ வாழ்க்கை விதி மாற செல்வ வளம் பெருக நீங்கள் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் ஏகாதேசியிலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆன்மீக ரீதியான பரிகாரத்தை பார்த்துடலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. எடுத்த வேலைகளை வேகத்தோடு விவேகத்தோடு நடத்தி வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி ஏகாதேசிக்கு பிறகு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. உங்கள் லாபாதிபதியும் சஸ்திரு ஜெயஸ்தானபதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகமானது இருக்கும். நினைப்பதை நடத்தி முடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். உடல்நல உங்களுக்கு சீராகும். வம்பு வழக்கு என்றிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்படும். இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். செய்து வரக்கூடிய தொழில் லாபத்தை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது செல்லும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியனும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு இந்த ஏகாதேசிக்கு பிறகு பூர்த்தியாகும். படியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சிலர்லாம் இருக்கக்கூடிய வீட்டை விட்டு வசதியான வீட்டை குடியேறக்கூடிய உங்கள் கனவு நினைவாகும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். உங்கள் வேலைகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முடங்கியிருந்த தொழிலில் முன்னேற்றமானது அடைவீங்க. உங்கள் ராசி அதிபதி நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியாக்குவார். இழுப்பறியாக இருந்த வேலை இனி நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞர்கள் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் விரையாதிபதியும் பஞ்சாதிபதியுமான சுக்கிரன் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். எதிர்பாலினவரால் பிரச்சனை ஏற்படக்கூடுங்கிறதுனால அவர்களிடம் இந்த ஏகாதேசிக்கு பிறகு விலகி இருப்பது நன்மை ஏற்படுத்தும். குடும்பத்தினர் மீது இந்த நேரத்தில் அக்கறை கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துவது அவசியம், இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு திருவாதிரையில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு எதையுமே தனித்து நின்று சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி ஏகாதேசி யோகமாக இருக்க போது. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய போகக்காரகன் ராகுவும் கர்மகாரகன் சனியும் உங்கள் வாழ்வில் எதிர்பார்த்த நன்மைகளை இந்த ஏகாதேசிக்கு பிறகு வழங்குவார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. சுயதொழில் புரியவர்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க.
உடலில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். வம்பு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாகும். புதிய வாகனம் சொத்து சேரும். தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவில் ஏற்பட்ட தடை கூட ஏகாதேசிக்கு பிறகு விலகும். செல்வாக்கு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். நினைத்தவற்றை சாதித்து கொள்ளக்கூடிய நிலையுடையதாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது. எதிர்ப்பாளரால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகும். புதியவர்களிடம் கவனமாக இருப்பதால் உங்கள் கௌரவம் உயரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும். தலைமையின் ஆதரவு கிடைக்கும். தொண்டர்களுடைய பலம் கூடும். சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். உங்கள் லாபாதிபதி செவ்வாய் ராசியை பார்ப்பதால் தொழில் லாபத்தை நோக்கி செல்லுங்க. பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மீது பிள்ளைகள் மீது அக்கறை கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். மாணவர்கள் கூட ஆசிரியர்களுடைய ஆலோசனை ஏற்பது அவசியம். அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி நல்லது நடக்கும். ஸோ திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏகாதேசி பலன் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்க்கையில் அர்த்தம் தெரிந்து வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி ஏகாதேசியிலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ஞானகாரகன் உங்கள் நட்சத்திர அதிபதியான குரு இந்த ஏகாதேசிக்கு பிறகு 2வது இடத்துல ஜென்ம ராசியில் வக்ரமாக சஞ்சரிப்பதால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, இல்லைனா அதிகரிக்கும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் ஏற்படும். சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய வேகத்தையும் துணிச்சலையும் உண்டாக்குவார். ஒரு முயற்சி எடுத்த பிறகு அடுத்தடுத்து என்று அதில் வெற்றி பெறுவதற்கு நகர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் தோய்வு ஏற்பட்டாலும் அதை எப்படி சரி செய்வது என்ற வழி உங்களுக்கு தெரியும். சிலரெல்லாம் தொழிலை விரிவு செய்வதற்காக வேறு இடத்திற்கு மாற்றுவது கூட உங்களுக்கு இருக்கும். தன்னம்பிக்கையோடு மாறுவதை ஏற்றுக்கிட்டு செயல்படுங்க. பாக்கிய சனியும் ராகுவும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தைரியத்தோடு செயல்பட வைப்பார். எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு உயரும். பலம் உண்டாகும். உறவுகள் நண்பர்கள் மத்தியில் கௌரவமாக நடைபோடக்கூடிய நிலை உண்டாகும். பணியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசிநாதன் புதன் உங்கள் கனவுகளை கூட நனவாக்குவார். வருமானம் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளில் லாபம் உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படும். மாணவர்களுக்கு கூட இந்த ஏகாதேசிக்கு பிறகு பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை கண்டிப்பாக இருந்ததுன்னா வெற்றி உங்களுக்கு. ஸோ புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஏகாதேசிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஏகாதேசி ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால செல்வ வளம் பெருக வைகுண்ட ஏகாதேசியில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடணும். நீங்கள் ஏகாதேசியில் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்தாவே உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி என்று 2 ஏகாதேசிகள் வரும். இந்த 2 நாட்கள்லையுமே பெருமாளை வழிபாடு செய்வது என்பது நல்ல பலனை தரும். வருடம் முழுவதும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதேசியை கடைபிடிக்கணும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த நாளன்னைக்கு தான் சொர்க்கவாசல் திறப்பு என்பது அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் நடைபெறும். இந்த தினம் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே செல்வ வளம் பெருகுவது தடையே இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலி பெருமாளை வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமியுடைய அருள் தானாக பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி பெருமாள் இதயத்தில் வீச்சிருக்கிறாங்க. ஸோ பெருமாளை வழிபாடு செய்யும் போது ஆப்வியஸாக மகாலட்சுமி அருள் கிடைக்கும். செல்வ வளம் என்பது பெருகும். ஸோ இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் விரதம் இல்லாமல் இருந்தாலும் பெருமாளுக்கு உகந்த பிடித்தமான 3 பொருட்கள் வாங்கி பெருமாளுக்கு முன்னாடி வைக்கணும். ஸோ பெருமாளுக்கு உகந்த ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் துளசியில், 2வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை கற்பூரம், 3வது ஜாதிக்காய். இது உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கடைக்கு போய் இந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு பெருமாளுக்கு முன்னாடி அகல் விளக்கு வைத்து அதில் இந்த பொருட்களை வைத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற எந்த வேலைகளாக இருந்தாலும் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்தை
இந்த ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுனால செல்வ வளம் உங்களுக்கு பெருகும். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.